எல்லாருக்கும் கொரியன் கிளாஸ் ஸ்கின் தான் ஆசை, அதுதான் வேணும். நம்ம சில ப்ராக்டிக்கல் விஷயங்களை விலகி கொள்ளணும். இந்த முகத்தை அழகுபடுத்துறதுல தேவை முக அழகாக இருக்கணும், ஓகே தேவை, ஓகே. பட் எல்லாருக்கும் தேவை கொரியன் கிளாஸ் ஸ்கின். கொரியன் கிளாஸ் ஸ்கின்ட இதுக்கு முதல்ல ஒரு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னே சைனாக்காரன் கொரியாக்காரன்னா சப்ப மூக்கு, வாய் சரி இல்லை, பொடி ஷேப், இப்படி தானே சொன்னீங்க, இப்படி தான் நடந்தது. பட் இப்போ கொரியன் கிளாஸ் ஸ்கின் வேணும்னா திடீர்னு அவங்கள என்ன மாற்றம் நடந்தது அப்படின்றத நாம விளங்கணும். அப்போ தானே நம்மளும் அந்த மாற்றத்துக்குள்ளே சரியாக போகலாம். அவங்க காட்டுற கொரியாட ப்ராடக்ட் அவ்வளோத்தையும் பூசி இல்லை அவங்க வந்தது. நீங்கள் ஒரு உண்மையை விளங்கிக்கணும். அந்த எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்ற மாதிரி இந்த முக அழகை பேன்ற ஆட்கள் கொரியன் கிளாஸ் ஸ்கின் சம்பந்தமாக வேர்ல்டில் என்ன நடக்குது, நமக்கு என்ன தேவைன்றதை விளங்கி செய்யணும், ஏமாந்துடக்கூடாது. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், வடகொரியா இருக்குது, தென்கொரியா இருக்குது. பட் கொரியன் கிளாஸ் ஸ்கின்ல ஃபேமஸ் எது? தென்கொரியா தான். அப்போ வடகொரியா ஆட்கள் ஏன் ஃபேமஸ் இல்லை? அவங்க அணு ஆயுதம் செய்கிறது, யுத்தம் பண்ணுறது, அந்த மாதிரி ரெடி ஆகிட்டீங்க. இவங்க முகத்துட்ட சேஜரியில் உலகத்தில் நம்பர் 1ல இருக்கிறாங்க. ஜப்பான் 14வது இடத்துல இருக்குது, இந்தியா 20வது இடத்துல இருக்குது. இலங்கையோட டேட்டாஸ் கிடைக்கல, மலேசியாவோட டேட்டாஸ்லாம் எனக்கு கிடைக்கல. பட் ஹாங்காங் வந்து சைனாவோட உள்ளதால் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மிக்ஸ் ஆன ரேஞ்சில் இருக்குது. பட் அதாவது நம்பர் 1 பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு கொண்டும் ஆஸ்தட்டிக் சர்ஜரி செஞ்சு கொண்டு தான் அவங்க அந்த கொரியன் கிளாஸ் ஸ்கினை மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து வர ப்ராடக்ட் எல்லாத்தையும் பூசி நாம கொரியன் கிளாஸ் ஸ்கின் ஆகணும்னு நினைக்கிறது பிள்ளை. ஏஷியாவில் உள்ள மாதிரி தான் நம்மளோட ஸ்கின் நமக்கு தோற்றம் அளிக்கும். பட் அதை பொலிவாகவும் குளோவாகவும் ஒரு லைட்னிங்காக வைட்னிங்காக வச்சுக்கொள்றதுக்கு சில ப்ரொசீஜரிக்கும் சில முறைக்கும் அதை நாம் தேடி பயன்படுத்தும். அப்புறம் அவங்க வந்து கொரியன் வந்து இப்போ நார்த் கொரியா இல்லாமல் சவுத் கொரியா வந்து எங்களுக்கு காட்டுறாங்க தானே, இந்த பிடிஎஸ் அது இதுலாம் காட்டுறாங்க தானே, எல்லாம் முக்கால்வாசி சர்ஜரி பண்ணாங்க. 5ல் ஒரு உமன், 5ல் ஒரு பொம்பளை சர்ஜரி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்துட்டு உடனே அழகாத்தான் பிறந்தீங்க அப்படியெல்லாம் கிடையாது. நாமளும் அதை செஞ்சால் நாமளும் மாறிடலாம். ஓகே, இந்த அண்டர்ஸ்டாண்டை விளங்கி கொண்டு ப்ரொடக்டையோ எதையும் பாவிக்கிற சொல்ல டாக்டர்ஸில் போய்த்து ஆர்கியூ பண்ணாமல் கொரியன் கிளாஸ் தான் வேணும், கொரியன் ஸ்கின் தான் வேணும்னு ஆர்கியூ பண்ணாமல் இந்த விஷயங்களை விளங்கி உங்கள் டாக்டர்ஸில் போய்த்து உங்களோட பொருத்தமான ஸ்கின்னுக்குரிய ப்ராடக்ட்களை பாவிச்சுக்கொள்ளும். அதே சமயத்தில் நம்மட ஏரியாவில் ஒரு டவுனில் ஹோட்டல் இருக்கிற மாதிரி ஒரு 5 கடைக்கு ஒன்று இருக்கிற மாதிரி அங்கே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதும் ஆஸ்தட்டிக் பண்ணுற சர்வீஸும் அங்கே நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இருக்குது. அப்போ அதால் தான் அவங்க அப்படி இருக்கிறாங்களே தவிர அவங்க நமக்கு டிக்டாக்லையும் ஃபேஸ்புக்லையும் புருதா விடுறதால நம்ம அதை பெருசாக அலட்டி கொள்ள தேவையில்லை. நம்ம ஃபேக்டை விளங்கி செய்யும். ஓகே, தேங்க்யூ.